அப்செட்டா இருக்காரு. ஓகே, இனிமே அப்சர்வேஷனை வச்சுக்கிட்டு இந்த கேஸை இவ்வளோ நாளா இழுத்துருக்க கூடாதுன்னு தெரியுது. குழந்தைங்க முடிவெடுக்கிற காலம் வரைக்கும் நாம இதை லேட் பண்ணது தப்புன்னு தோணுது. 2 குழந்தைங்க இருந்தா ஒன்னு அங்க ஒன்னு இங்கேன்னு பிரிச்சு கொடுத்துட்டு நிறைய பேர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில நாங்களும் பிரிச்சு கொடுத்து பார்த்தோம். ஆனா அது இந்த கேஸ்ல ஒர்க் அவுட் ஆகல. அவங்களாவே குழந்தைய மாத்தி பார்த்திருக்காங்க. அதுவும் பிரச்சனையில முடிஞ்சிருக்கு. இதுல ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலைமையில நாம இருக்கோம். பெத்த தாய்கிட்ட கிடைக்காத பாசத்துக்காக வளர்த்த தாய்கிட்ட ஓடி வராங்க. உங்களோட கோபத்தாபத்துக்கு குழந்தைங்களோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. எதிர்காலத்துல அவங்க என்னவா வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்களோட எதிர்காலம் நாம இப்ப எடுக்கிற தப்பான முடிவால வீணா போயிடக்கூடாது. அதனாலதான் நான் இப்ப இந்த முடிவு எடுக்கிறேன். ஆதிங்கிற ஆதித்யா தான் அப்பா அர்ஜுன் கூட மிஸ்ஸஸ் பிரியாவோட விருப்பத்தை முக்கியமா எடுத்துக்கிட்டு இந்த குழந்தைங்க 2 பேரும் இனிமே அவங்க அப்பா அர்ஜுனோடவும் வைஃப் பிரியாவோட கஸ்டடியில் தான் இருக்கணும்னு இந்த கோர்ட் உத்தரவிடுது. இதுல ஒரு சின்ன ஆப்ஷன் என்னன்னா, வந்தனா குழந்தைங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அவங்க மட்டும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அனுமதி தரணும்னு என்னோட கோரிக்கை. இது உத்தரவு இல்ல. பிரியாமா, பூஜா, வந்தனா, இது கோர்ட்டோட உத்தரவு. போராடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இங்க இல்ல, மேல் கோர்ட்ல. கோர்ட் கலையலாம்.